வணக்கம், உங்கள் ராம்ஜி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பொதுவாகவே பெரும்பாலான கோவில்களில் நுழைவாயில் மணி இருக்கும். அதை நாம் கோவிலுக்குள் செல்லும்போது எல்லோரும் அடித்துவிட்டு செல்வோம். அதற்கு முக்கியமான காரணம், கோவில்களுக்குள் நாம் உள்ளே நுழையும் போது நம்முடைய தீய அலைகளை அழித்து நல்ல சிந்தனைகளை மேம்படுத்தவே முக்கியமாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவில்களில் மணி அமைக்கப்பட்டதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அதை நாம் அடிக்கும் பொழுது ஓம்கார ஒலி ஒலிக்கிறது. பூஜை நேரங்களில் தெய்வீக சூழ்நிலைக்கு பொருந்தாத ஒலிகளை மூழ்கடித்து இறைவனிடம் மனிதனின் மனம் ஒன்று சேர மணியானது உதவுகிறது. கோவில்களில் மணி இருப்பதற்கு அறிவியல் ரீதியாக காரணமும் இருக்கிறது. கோவில் மணிகள் பெரும்பாலும் கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், வெள்ளி, ஈயம் போன்ற பல உலோகங்களால் சரியான கலவையில் உருவாக்கப்படுகிறது. இவை நமது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருகின்றன. மணியை அடித்தவுடன் வரும் சத்தமானது 10 20 வினாடிகள் எதிரொலிக்கும். அந்த சில வினாடிகள் மனித உடலில் இருக்கும் 7 குணப்படுத்தும் மையங்களுக்கும் சென்று மனதை ஒருநிலைப்படுத்துகிறது. மேலும் மணிச்சத்தமானது மனிதனின் உள்கோட்டில் ஒருவித பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் உருவாக்குகிறது. நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் கட்டுப்படுத்தி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வருகிறது. நாம் கோவிலில் சுவாமியை வணங்கும் போது மற்றவர்களுடைய பேச்சு நம் காதில் விழாமல் இருக்கவும், நம்மளுடைய பக்தி மனோபாவத்தை குறைத்து விடாதிருக்கவும் மணி அடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நன்றி.